அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு, ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் பங்கு பெற இருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், அனைத்து ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என ஈர்த்தாரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரில் கண்டு பயன்பெறும் நேயர்களுக்காகவும் மற்றும் இந்த நிகழ்வை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் மூலம் கண்டுகளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 4 ஜோதிட டிப்ஸ். இன்றைய ஜோதிட டிப்ஸ், அதாவது மாமியார் மருமகள் உறவு பலம்பட. வீட்டில் மூங்கில் செடி வளர்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் ரோஜா மலர்கள் போட்டு வைக்கலாம். மேலும் பசுமாட்டிற்கு வெள்ளம் கலந்த உணவு தானமாக தரலாம். பறவைகளுக்கும் உணவளிக்கலாம். மாமியார் தூங்கும்போது தெற்கில் தலை வைத்து தூங்க சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்மளுடைய இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிலவில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அனுபவம் மிகுந்த குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து ஜோதிடத்தில் உள்ள பல தரப்பட்ட பகுதிகளிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்து அதுல சிறப்புரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே கர்ணநாயகன் என்று சொல்லக்கூடிய திருதி ஆஸ்ட்ரோ ஆசிரியராக இருக்கக்கூடிய டி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கரூரிலிருந்து வருகை புரிந்து இருக்கிறார்கள். இவர் அகத்திய ஜோதிட நிலையம் அறக்கட்டளை வைத்து நடத்துவது மட்டுமல்லாமல் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாகவும் தன்னுடைய சிறப்புரைகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வகையில் கர்ணநாயகன் என்ற கர்ணங்களை ஆராய்ச்சி செய்து அதில் நிபுணத்துவம் பெற்று அதன் மூலமாகவே வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய தன்மை வாய்ந்த நமது சிறப்புரையாளர் கர்ணநாயகன் திருதி டி ஆஸ்ட்ரோ ஆசிரியர் மற்றும் டி ரவிஷ் ஜெயக்குமார் அவர்களை இன்றைய தலைப்பான கர்ணங்களில் சிறப்பு என்று சொல்லக்கூடிய கர்ணங்களும் அவற்றின் சிறப்புகளும் பற்றிய தொடர்ச்சி சிறப்புரையை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா. அனைவரும் தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளவும். கொஞ்சம் ஒத்துழைங்க. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மஞ்சுளா மேடம், வணக்கம் ஐயா. அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் பக்கத்துல, இல்லைன்னா இதை ஏர்போன் இருந்தா நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேடம். ஓகே. ஜோதிட அன்பர்களுக்கும் மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவர்கள் அவர்களுக்கும் அதை பயணித்து கொண்டிருக்கும் மஞ்சுளா மேடம் அவங்களுக்கும் அதை ஆலோசனை பயணிக்கும் தண்டபாணி ஐயா அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கர்ணம் அப்படிங்கிற அடிப்படையில என்னை அழைத்து இந்த கருத்தரங்கத்துல பேச வச்சதுக்கு மேடம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கர்ணம் என்பது நம்ம டேரக்டா கிளாஸ்ல போயிடலாம், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, சரிங்களா? அப்போ கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அறிவுப்படுத்தி இருக்கிறேன்.
மேடம் கேட்டு வச்சுங்க மறுபடியும் வந்து என்னென்ன கரணம் விட்டுருக்கிறோமோ அந்த கரணத்தை மறுபடியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அடிப்படையில கரணங்கிற அடிப்படையில பாலகரணம் அப்படிங்கிற அடிப்படையில ஒண்ணு பேசலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே கைத்துளை கரணம், பாலகரணம், கைத்துளை கரணம், கரணம், இந்த 3 கரணத்தை பத்தியும் உங்களுக்கு அறிவலையும் என்னால முடிஞ்ச கரணத்தின் சிறப்புகளை இந்த அடிப்படையில அந்த கரணத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் வந்து கர்மம்னா என்ன அப்படிங்கறத முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அது இன்னைக்கு ஒரு வித்தியாச முறையில கர்மங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படிங்கறத நம்ம மேம் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கிறாங்க சார். ஒரு நிமிஷம் அந்த ஹெட்செட் இல்லாம பேசுங்க, பக்கத்துல வச்சு, மொபைல் பக்கத்துல. கிடைக்கலையா? சம்டைம்ஸ் ஹெட்செட் ப்ராப்ளம் வந்தா கூட அது ப்ராப்பரா வராது. வேற ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஹெட்செட் இல்லாம பேசுங்க. நெட்வொர்க் இல்லைங்கய்யா, ரெட் காமிக்கிறீங்கய்யா, ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்கய்யா. நம்ம காலையில இருந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் மொபைல். நெட்டு மேபி ஹேங் ஆகலாம். கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருது. இல்ல ஆக்சுவலா வீடியோவே விட்டு விட்டு தான் வருது. அப்ப நெட் வந்து இங்க ஸ்லோவா இருக்கு சார். நெட் நீங்க ஒரே செகண்ட் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க பாப்போம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்ப கேக்குதுங்களா சார்? வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அவர் பால பக்கத்துல இருக்காருல்ல. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கண்டினியூஸா பேசுங்க, கிளாரிட்டி எப்படின்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கர்ணத்தினுடைய சிறப்பு சொல்றதுக்காக இன்னைக்கு அனுமதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கர்ணம் என்பது என்ன அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் அறிவுரை கொடுத்துருக்கோம். நம்ம இருந்தாலும் வித்தியாச முறையில அடிப்படையில தான் நம்ம அதை அனுமதிக்கிறோம். அதாவது கர்ணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு விஷயம். அந்த கர்மங்கிறது என்னவா பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களுடைய யதார்த்தங்கள், இந்த அப்டேட் டேட்டாக்கள் அனைத்துமே வந்து இன்னைக்கு என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, போன் வழியாகவும் லேப்டாப் வழியாகவும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு. வீடியோ வாங்க. சரி, அப்படியே பேசுங்க பார்ப்போம். ஓகே. அதாவது கர்மங்கிறது ஒரு தலைமுறைக்கு சொல்லக்கூடிய பலரு கர்மத்துல இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலும், விஷயங்களை பதிவு பண்ற ரெக்கார்டு வந்து கர்மத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவா முன்னோர்கள் அழகாக அரசியல் காலத்திலையும் பதிவு பண்ணி அந்த விஷயத்த அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரிந்த அடிப்படையில எனக்கு கிடைச்சது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில எதாவது வகையில கொடுப்போம் அப்படிங்கிறதுல நான் ஒரு கர்ம புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது என்னுடைய அதாவது அரசியல் வித்தியாலய அறக்கட்டளை நடத்தக்கூடிய 25வது வெள்ளி விழாவில் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம எதையும் வந்து அந்த கர்ணத்தை பத்தி விஷயம் சொல்லாம வச்சுக்கிட்டு இருந்தோம். அது மேலும் சப்போர்ட் அடிப்படையில உள்ளுக்கு வந்தேன். அதாவது அவங்க பல முறை நம்மளை பின்தொடர்றதுனால அந்த அடிப்படையில் நாமும் சில விஷயங்களை பதிவு பண்ணுவோம் அடிப்படையில தான் வந்தேன். அந்த அடிப்படையில பார்க்கும்போது மறுபடியும் கர்மங்கள் பேசும்போது நிறைய கேட்டாங்க. அதை அந்த அடிப்படையில அவங்களுக்கு ஒரு நன்றி வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாலுமே. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் நம்ம கர்மங்கிறது எதுன்னா ஆரியலையும் தொழிலையும் சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கர்மம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய அதாவது இன்னைக்கு வந்து அப்டேட் இருக்கிற விஷயங்கள் வந்து போன்லயும் லேப்டாப் வழியாவே அப்டேட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆனால்
காலகட்டத்தில் மக்கள் வாழும்போது அப்டேட் எடுக்கிறதுக்கு வேற எந்த ஐடியாவும் கிடைக்காது. எதுல லேப்டாப்பும் கிடையாது, அப்போ போனும் கிடையாது. அப்போ எப்படி அப்டேட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ணத்தை வச்சுதான் அப்டேட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ கர்ணத்தை வச்சு அப்டேட் எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கான விரும்புகளை கொடுத்தாங்க. இந்த விரும்புகளை இந்த குடும்ப விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அப்படிங்கிற புத்தகத்தை பதிவு பண்ணாங்க. அது அடுத்த அப்டேட் என்ன எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட் எடுத்தாங்க. சரிங்களா? இன்னைக்கு இருக்க லேப்டாப் மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு நெட்வொர்க் பரப்ப சரிங்களா? ஏன்னா அன்னைக்கு வச்சாங்க. அதுவும் பிரிச்சிருந்தாங்க. அதைத்தான் பதிவு பண்ணாங்க. நாளே போன் வந்துச்சு. சரி சரி சார் கேக்குங்களா? சார் சார் கேக்குது பேசுங்க. ஓகே ஓகே. அதாவது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லா வரையிலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய விஷயம் கர்மம் தான் அப்படிங்கிறப்போ கர்மங்கிறது என்ன அப்படின்னா மனிதன் தப்பினால் காட்டு தப்பினால் முன்னாடி நம்ம பதிவு பண்ணோம். ஆனால் அந்த காற்றுக்கான தலைமையை யாரும் செயல்படலாம். சரிங்களா? முன்னோர்களை திருத்தக்கூடிய அர்த்தம் வந்து இந்த சனிக்கிழமைக்கும் தொடர்பு உண்டு. சனிக்கிழமைக்கும் ராகுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிற அடிப்படையில இப்ப ராகுங்கிறது எந்த வகையில தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டா முன்னோர்கள் குறிப்பிடக்கூடிய தலைமைகள் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி கரணம் ஒரு கரணம் இருக்கு. அந்த கரணத்துல ராகு அதிபதியாகவும் சனிக்கரணம் அதிபதியாகவும் வரும். ரெண்டு அதிபதியும் வருவாங்க சனி கரணத்துக்கு. அப்ப சனியுடைய தலைமை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காக்கா, அதாவது சனியுடைய வாழ்க்கை காரகன் காக்கன்னு சொல்லுவாங்க. இந்த காகம் சொல்லுவாங்க. இந்த காகத்து வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் கர்மாவை கழிச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அப்ப காகத்துக்கு என்ன வைக்கிறது, காகத்துக்கு ஏதாவது அமாவாசை மாசத்துல அமாவாசை விரதம் இருக்கிறது. இந்த அமாவாசைக்கு என்ன செய்வான், காகத்துக்கு வைப்போம். கர்மாவை கலைக்கிறதுக்காக அன்னைக்கு பயன்படுத்தின முறையில் விட்டு கேட்டா காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு வச்சாங்க. அந்த இடத்துல யாருக்கு பயன்படுற காகத்துக்கு உணவு காகங்களுக்கு தனிபாக பிடிக்கும். அந்த அடிப்படையில யாருக்கு வைக்கிறோம் அப்படின்றது முன்னோர்களுக்கு வைக்கிறோம். முன்னோர்களுக்கு கடமை யாருன்னா வாழ்ந்துக்குவான். விஷயம் வந்துச்சு. அப்போ இந்த காகத்தை அந்த காகத்தை வந்து எடுத்தாங்க முக்கியமா தமிழ்நாட்டுடைய நிறம் என்னன்னா கருப்பு. அந்த கருப்பு நிறத்துல அது இருக்கிறதுனாலையும் அதாவது அதிகமான அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த காகம் வந்து இறக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்றது எதுவுமே கேட்கலையம்மா. ஐயா, இதைய குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும், வாய்ஸ் சுத்தமாவே கிளியராவே இல்லையா. நீங்க பேசுறதே எதுவுமே கிளியரா கேட்கவே இல்லை. போன தடவை அவ்வளவு சிறப்பா இருந்தது. எதுவுமே நீங்க பேசுறதே கேட்கல. ஏன்னா அப்ப இத வந்து ரெக்கார்டிங்காவும் நம்ம போடவும் முடியல ஐயா. ரெக்கார்டிங் போடவும் முடியாது. ஹெட்செட் இல்லாம மொபைல் பக்கத்துல வந்து பேசி பாருங்க பாப்போம். ஹெட்செட் இல்லாம டைரக்டா மொபைல் பக்கத்துலயே பேசுங்க. ஏன்னா சுத்தமா நீங்க பேசுனது என்ன பேசுனீங்கன்னு இது வரைக்குமே எதுவுமே கிளியரா இல்ல. இல்லாட்டி வேற மொபைல் மாத்துங்க. ரெடி இல்ல. நம்ம எடுக்கிறது வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. ஹெட்செட் இல்லாம பேசுங்க. வகுப்பு வேற. ஹெட்செட் இல்லாம பேசுங்க மொபைல் பக்கத்துல. ஹலோ தண்டமணி சார். சொல்லுங்க. பேசுங்க சார், பேசுங்க சார். ஹெட்போன் இல்லாம பேசுறேன், கேக்குதுங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா பேசுங்க, கிளாரிட்டி எப்படின்னு பாப்போம். அப்படியே பேசுங்க, ஒரு 2 வார்த்தை ஆட்டம் பேசுங்க. ஓகே ஓகே. நம்ம கதத்தின் சிறப்புகளாக பேசுறதுக்காக அனுமதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்மளை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப சிறப்பா இருக்கு சார். இப்ப சிறப்பா இருக்கு. பேசுங்க பேசுங்க.
ஓகே, பக்கத்துல மொபைல் அமைப்புக்கு பக்கத்துல பேசுங்க. என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கர்ணங்கிறது எந்த அடிப்படையில நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன் ஜென்மத்தை நினைவுபடுத்துறதுக்காக கர்ணங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். சரிங்களா? முன்னாடி உங்களுக்கு சொன்னோம், அந்த கர்ணத்தினுடைய அதாவது கர்ணத்துக்கெல்லாம் பவர் எது அப்படின்னு கேட்கிறப்ப சனி பகவானை முன்னிறுத்தணும். சரிங்களா? அதுக்கு பாவம் என்ன, 8ஆம் பாவம் தான் கர்ண பாவம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏன் 8ஆம் பாவத்தை எடுத்தோம் அப்படிங்கிறப்போ சனி பகவான 8ஆம் அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில ஆயுள்காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் தான் ஆயுள்காரனா இருக்கிறாரு. அப்ப சனி பகவான் காற்று தத்துவத்துல இருக்கிறதுனால அப்ப காற்றுன்னா ஆயுள் தானே, அப்ப காற்று இல்லைன்னா ஆயுளே இல்லை. அப்ப காற்று தான் ஆயுளுக்கு முக்கிய கிரகம் எது, காற்று. அப்ப சனி பகவான் காற்று தத்துவத்துல இருக்கிறதுனாலதான் கர்ணத்துக்கெல்லாம் கதாநாயகன் யார் அப்படின்னா சனி பகவானை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப காற்று இல்லைன்னா அதுக்குதான் சொன்னோம், அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் சொல்றதை விட காற்று தப்பினால் மரணம்னு தான் அதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத விளக்க முன்பதிவு வீடியோவில் சொன்னோம். நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு புதிதாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணணுங்கிற நோக்கத்துலதான் நம்ம இன்னைக்கு மீண்டும் அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறோம். அதாவது கர்ணங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, அந்த கர்ணங்கிறது எந்த வகையில மக்களுக்குள்ள பயணிக்குது, நிறைய பேருக்கு அந்த அவரன்ஸ் இல்லாம இருக்காங்க. கண்டிப்பாலுமே அது அந்த அவரன்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம உண்மையாலுமே ஒரே சப்ஜெக்டை எடுத்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு மக்களை கொடுப்போம். யாரா இருந்தாலும் இப்ப நான் தான் கதாநாயகன் இல்ல, நான் தான் கவர்னர் கர்ணத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் சொல்லுவாங்க, யார் வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க யாராருக்கு பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்குதோ அந்த அடிப்படையில அவங்க ஜெயிச்சுக்கு போகலாம். அவ்வளவுதான். என்னை பொறுத்த அளவுக்கு உரிமை எடுத்தது பாத்தீங்கன்னா கர்ணத்தின் அடிப்படையில் தான் நான் உள்ள வந்தேன். அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு ஜோ இடத்துல நாமளும் இருக்கிறோங்கிறது தெரியப்படுத்த ஒரு விஷயத்த கிடைச்சது. அந்த அடிப்படையில நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப கர்ணங்கிறது எந்த வகையில உள்வாங்குது அப்படின்னு பாக்குறப்ப முன் ஜென்மத்தை தெரிவிக்கிற பவர் கர்ணத்துக்கு தான் உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. ஒண்ணு, அதாவது விலங்குகள், அதுக்கு ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகள் வழியா நம்மளுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம் உண்டு. நம்மளுடைய குணாதிசயத்தை வெளிக்காட்டணும்னா என்ன கர்ணத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அதுக்கு என்ன விலங்கு வருதோ அந்த விலங்குகளுடைய குணாதிசயங்கள் அப்படியே அப்ளை ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப அந்த நடவடிக்கையில அதனுடைய அடிப்படையில தான் நம்ம சீவராசிகளும் பழக்க வழக்கங்களும் செயல்பாடுகளும் தொடர்புகளும் எல்லாமே இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ற இடத்துல நம்ம இல்ல. ஏன்னா அதுக்குள்ள அந்த அளவுக்கு புரிதலும் அந்த அளவுக்கு தேடுதலும் எடுக்காம இருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்காக யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு, அதாவது இதுல என்ன ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் கர்ணம் தப்புங்கிறாங்க, ஒரு சில திதி தப்புங்கிறாங்க, ஒரு நட்சத்திரம் தப்புங்கிறாங்க. இப்படி அந்த கான்ட்ரவர்சியில போகும்போது மட்டும்தான் இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சேராம இருக்குதே தவிர, ஆனா தயவு செய்து மக்கள்கிட்ட அனைவர்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சப்ஜெக்டும் உண்மையான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை எடுத்து யார் ஃபாலோ பண்றோமோ அவங்களுக்கு அது அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றோம். சரிங்களா? நான் படிச்சது உண்மையா இருக்கணும் நம்பிதான் நாம அந்த விஷயத்த ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ ஒருத்தர் படிச்சுட்டு நீங்க படிக்கிறது தவறு அப்படின்றப்ப சொல்றப்போ நாம அந்த விஷயத்துல நோஸ் கட் ஆகி அதுல வெளியே வந்துடுறோம். அப்படி எல்லாம் இல்ல. எல்லா சப்ஜெக்டும் உண்மையானது, எல்லா பாடமும் உண்மையானது. நீங்க என்ன பாடத்தில் நேசிச்சு படிக்கிறீங்களோ அதுக்கான கருத்துக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட்ல ஜெயிக்கிறார் அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அது ஜெயிச்சவரும் இருக்கிறாரு, தோத்தவரும் இருப்பார். சரிங்களா? அது பிரபஞ்சம் அவர் ஜெயிச்சிருவார். பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்காரு இல்ல தவறுன்னு ஆயிராது. சரிங்களா? அதாவது சரின்னு ஆயிராது. அப்ப ஒரு விஷயம் எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய போராட்டங்களை சந்திச்சு ஒரு விஷயத்த கொடுக்கும் போதுதான் அந்த காரியம் வெற்றி ஆகுது அப்படிங்கறத விஷயம். அப்ப ஒரு மனிதனுடைய வெற்றி எங்க இருக்குது அப்படின்னா போராட்டத்துக்குள்ளதான் ஒண்டி இருக்கு. அப்ப போராட்டங்கிறது இல்லாம ஒரு மனுஷன் வெற்றி பெறவே முடியாது. அப்படிங்கிறப்போ நாம ஒரு கருத்தை பேசுறோம்னா நெகட்டிவ் பாயிண்ட் பேசுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நிச்சயமா நாம வெற்றியாளர் தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் முழுமையா இருக்கு. அப்போ கர்ணங்கிறது இன்னும் மக்களுக்கிட்ட விதண்டவாதத்திலையும் வாக்குவாதத்திலையும் இருக்குதே தவிர இன்னும் உள்ள போய் மக்களோட ஒண்ணு சேர்ந்து அதை பலன் எடுத்து சொல்ற இடத்துல ஜோசியர்களே அதிக பேர் இல்லை இப்போ. சரிங்களா? அதனாலதான் இது இன்னும் பொய்னுங்கிறதுல சாஸ்திரத்துல இருக்கே தவிர எல்லாமே ஃபாலோ பண்றப்ப அன்னைக்கு ஒரு நாள் அதுவும் வெற்றியா நிற்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்ப கிரிக்கெட் நம்ம காலத்துல கிரிக்கெட் பார்க்கும் போதெல்லாம் சேனல்ல கிரிக்கெட் போடணும்னா ஆஃப் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா இன்னைக்கு காலத்துல பாருங்க எவ்வளவு அப்டேட் எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு எல்லாம் கேமரா பதிவு அமௌண்ட் வெற்றி பெறது இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் பாக்குற வாடிக்கையாளர் அதுக்கு அந்த விளம்பரம் முதற்கொண்டு எல்லாத்துலயும் செயல்படுத்துறதுனால இன்னைக்கு கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு ஏகப்பட்ட பேர் அதுல போறதுக்கான ஆர்வத்தோட துடிக்கிறாங்க. இப்போ
சரிங்களா? அன்னைக்கு ஆர்வம் இல்லாத விளையாட்டுல இன்னைக்கு ஆர்வத்துக்கு வந்தது காரணம் என்ன? அந்த அளவுக்கு பயிற்சி முயற்சி இருக்கிறனால மட்டும்தான். சரிங்களா? அப்ப விளையாட்டுங்கிறது ஏகப்பட்ட விளையாட்டு இருக்குது. ஆனா இந்த விளையாட்டு மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த விளையாட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி கர்ணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கர்ணங்கிறது தன்னுடைய உடல் ரீதியா, ஆயுள் ரீதியா, பழக்க வழக்க ரீதியா, உங்களுக்கு குணாதிச ரீதியா, அதை செய்யற தொழில் ரீதியா அப்ளை பண்ணி பாருங்க. மிக அற்புதமா கர்ணம் வேலை செய்யும். ஒண்ணு. ஆனால் இந்த கர்ணம் நம்மளுக்கு பாதிச்சிருந்தால் நம்ம எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறது தெரியாம இருக்கிறோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? அதே மாதிரி முன்னோர்கள் முன்ஜென்ம வரலாறை எடுத்து கொடுக்கிற பவர் யாருன்னா கர்ணம் தான். சரிங்களா? முன்ஜென்ம வரலாறை எடுத்து கொடுக்கிற பவர் கர்ணம் தான். முன்ஜென்ம வரலாறு பதிவுல வச்சுக்க. இப்ப இன்னைக்கெல்லாம் லேப்டாப்பு, போனு இதுல பதிவு எடுத்துட்டு நம்ம பாத்துக்கிறோம். அதாவது பதிவு நம்பர் இருக்கு, எடுத்துட்டு கூப்பிடுறோம், பேசுறோம், பழகுறோம். ஆனால் அன்னைக்குல எந்த லேப்டாப்ல பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க, எந்த போன்ல பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க? எதுவுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு பதிவுங்கிறது எது தெரியுங்களா? அதாவது முன்னோர்களுடைய விஷயத்தை எடுத்து கூறணும்னா எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவங்க எடுத்தாங்க தெரியுங்களா? அப்போ முன் ஜென்ம கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னால் குலதெய்வம் என்ற ஏற்பாடு மூலம் தான் அந்த பதிவெல்லாம் எடுத்து இன்னைக்கு அளவுக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் குலதெய்வம்னு ஒரு நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சது அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு லேப்டாப்போ செல்போனோ கிடையாது. குலதெய்வம் வச்சுதான் எல்லா நெட்வொர்க்கையும் பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? தெய்வங்களை வச்சுதான் நெட்வொர்க் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ அதை நம்ம முன்னோடியா எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. ஆனால் அதுல ஒரு சில பேர்த்துக்கிட்ட மறைஞ்சு போயிருக்கு, ஒரு சில பேர்த்துக்கிட்ட ரொம்ப பப்ளிசிட்டியா வேலை செய்யுது. ஒருத்தருக்கு தெய்வ அனுகூலம் இல்லாம இருக்கும், ஒருத்தருக்கு தெய்வ அனுகூலம் இருக்கும். அப்போ ஆனா இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய பதிவுகள் அனைத்தும் குலதெய்வ ரெக்கார்டுல தான் பதிவாயிருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு குலதெய்வத்தை நீங்க நிறைய பேர் குலதெய்வமே தெரியாம இருப்பாங்க. நிறைய பேருக்கு என்னது குலதெய்வமே தெரியாம இருப்பாங்க, குலதெய்வ வழிபாடு எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. ஆனா குலதெய்வ வழிபாடு எடுக்கிறீனால் உண்மையான கர்ணத்துடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. சரிங்களா? ஒருவேளை குலதெய்வமே தெரியலங்க, உங்க கர்ணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கர்ணத்துக்கான தெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தை வழிபட்டினாவே குலதெய்வத்தை வழிபடுறதாக பொருத்தம் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப குலதெய்வத்துக்கும் கர்ணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா உறுதியான சம்பந்தம் உண்டு. முன்ஜென்ம தொடர்பை தெரிஞ்சுக்கணும்னா கர்ணத்தை வழியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு காலகட்டத்துல பஞ்சாங்கத்துல இருக்கிற விஷயம் கர்ணம். ஆனால் பொதுவா மக்களுக்கு எதை விஷயம் அப்டேட் எடுத்துக்குவாங்க அன்னைக்கலாம்னா குலதெய்வத்து வழியா தான் அப்டேட் எடுத்துக்குவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? அந்த குலதெய்வத்துல என்ன சொல்லுவாங்க? டிஎன்ஏன்னு சொல்லுவாங்களா? முன் ஜென்ம கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப மரபணு ஜோயிடம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. மரபணு ஜோயிடம்னா மறைஞ்சிருக்கிற விஷயத்தை எடுத்து கொடுக்கிற பவரே எதுங்க? டிஎன்ஏ. அப்ப மரபணுங்கிறது யார்கிட்ட வரும்? முன்னோர்கள்ட்ட இருந்து வரும். அப்ப முன்னோர்களை வச்சு தெய்வமா படைச்ச தெய்வம் தான் குலதெய்வம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப குலதெய்வத்துக்குள்ளதான் கர்ணமும் இருக்கு, குலதெய்வத்தினுடைய அருளும் அங்க இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. இப்ப நம்ம குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றோம் அப்படின்னா, இப்ப வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லாம் ஒர்க் பண்றாங்க, போறாங்க வராங்க, குலதெய்வத்துக்கு வர முடியாது. என்னைக்கோ அதாவது குலதெய்வங்கிறது சாமி கும்பிடுறது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கோ, 3 வருஷத்துக்கு ஒருக்கோ, இல்ல வருஷத்துக்கு ஒருக்கோ கூட கும்பிடுறவங்க இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு வந்தாலும் சரி முப்பாட்டை வரைக்கும் அப்டேட் கொடுக்கிற பவர் குலதெய்வத்துலதான் உண்டு. உங்க இனத்து மக்கள் சேர்ந்து கும்பிடுற பவர் குலதெய்வத்துலதான் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. உங்க பங்காளி கெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது எதுங்க? குலதெய்வத்து மூலம் தான் எடுத்துக்க முடியும். சரியா? இன்னார் மகன், இன்னார் பேரன் அப்படிங்கிற அடையாளம் பூரா புதுப்பிக்கிற பவர் எங்க கிடைக்குங்க? குலதெய்வத்துக்கு வந்தாதான் புதுப்பிக்க பவர் கிடைக்கும். அதனாலதான் அதாவது வாழ முடியாத ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டுறது எதுனா அவனுடைய குலதெய்வம். ஃபர்ஸ்ட் தெய்வம் குலதெய்வம் தான். சரிங்களா? அதாவது நீங்க வேற எதுல வந்தாலும் எடுத்துட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம், மறைஞ்ச விஷயம் எடுக்கணும்னா குலதெய்வத்துல போனா எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு குலதெய்வத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க. எந்த தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காகம் அப்படிங்கிற ஒரு பறவையை தொடர்பு பண்ணி வச்சிருந்தாங்க. ஏயா அத்தனை பறவை இருக்கும்போது காகங்கிற பறவையை மட்டும் ஏன் இம்பார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு அதிசயம் அதுக்குள்ள இருக்குங்க. காகங்கிறது 360 நாள் வாழக்கூடிய ஒரு பவர். சரிங்களா? அப்ப 360 ஆண்டு காலம் வாழக்கூடிய பவர் எதுன்னா காகம் தான். அந்த காகம் என்ன செய்யுதுன்னா அந்த சனி பகவானா வருது. காகம் வர்றது சனி பகவானா வருது. ஆனால் அப்ப முன்ஜென்ம கர்மாவை எடுக்கிற பவரா அந்த காகம் வருது. அப்ப முன்ஜென்ம அனுபவிக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா ராகுக்கள். ராகுன்னா யாரு? முன்னோர்கள் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப ராகுவும் அங்க பயன்படுது, சனி பகவானும் அங்க பயன்படுதுங்க. அப்ப ராகுவை நீங்க என்னவா எடுத்துக்கணும்? முன்னோர்களா எடுத்துக்கணும். அதுல சிறப்பு என்ன அப்படின்னா, மத்த பறவைகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, காகம் இறந்துருச்சுன்னா
எல்லா காகமும் ஒண்ணு கூடி உட்கார்ந்து அந்த உறவுகளை நினைவுபடுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்டேட் பண்ற பவர் காகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம். அப்ப அந்த காகம் என்ன செய்யுதுன்னா சீவசமாதியா ஆகுதுங்க. வெளியில ரோட்லயே எங்கேயும் செத்து இறந்து கிடந்து பார்க்க முடியாது காகத்தை. அந்த காகம் என்ன செய்யுது, அது ஒரு தனியா இறக்கும் காலத்துல தனியா ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல போய் படுத்துக்கிட்டு அப்படியே சீவசமாதியா ஆயிரும். சரிங்களா? வேற அதாவது வெளியில ஏதாச்சும் யாராச்சும் அடிச்சு கொண்டாதானே தவிர, இல்ல கரண்ட்ல அடிபட்டு செத்தாதான் தவிர, ஆனா இயற்கையா சாவர பவர் வெளியில ரோட்லயே சாவாது. சரிங்களா? அது அது ஒரு தனியா ஒரு கூட உருவாக்கி அதுல போய் தான் என்ன செய்ய தன்னுடைய மரணத்தை எடுத்துக்கும். அப்ப அங்கதான் சிவசமாதி ஆகுது அப்படிங்கறதான் உன்னதமான படைப்பு. அப்போ அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா மாசம் ஒரு வாட்டி மக்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக முன்னோர்களை நினைவுபடுத்தும் விதமாக அமாவாசைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. அமாவாசை கதாநாயகன் யாரு? ராகு பகவான். அமாவாசை கதாநாயகன் ராகு பகவான். அப்ப நீங்க பௌர்ணமிக்கு சாப்பாடு வைக்க சொல்லல. சரிங்களா? பௌர்ணமிக்கு விரதம் இருக்க சொல்லல. எதுக்கு விரதம் இருக்க சொன்னாங்க? அமாவாசைக்கு தான் விரதம் இருக்க சொன்னாங்க. அமாவாசைங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய பவர் உள்ளது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. நிறைய பேர் கேட்கறாங்க, குலதெய்வத்துக்கு எப்படி சார் நான் வழிபாடு பண்ண போறது அப்படின்னா, 90% நீங்க பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமிக்கும், ஆண் தெய்வமா இருந்தா ராகு பகவானுக்கும், அதான் அமாவாசைக்கும் போங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது எதா இருந்தாலுமே அதாவது ஆண் தெய்வத்தை முன்னிறுத்தி தான் குலதெய்வத்தை உற்பத்தி பண்ணாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அமாவாசை இப்பதான் குலதெய்வ ஈடுபாடு உண்டு அப்படிங்கறதுனாலதான் அவங்க அமாவாசை இப்ப விரதம் இருந்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வைன்னு சொன்னாங்க. சரிங்களா? மாசம் ஒரு முறை கண்டிப்பா முன்னோர்கள் நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவும் அந்த பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் உற்சாகமும் நல்ல உணவுகளும் அன்னைக்கு அமாவாசை இப்பதான் நெல்லஞ்சோரை சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க. நெல்லஞ்சோரை வச்சுதான் காகத்துக்கு படைச்சிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு அளிப்பாங்க அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. ஆனா இப்ப வருங்காலத்துல எல்லா நேரமும் நெல்லஞ்சோரா இருக்கிறதுனால அமாவாசைங்கிறதே மறந்துட்டாங்க. அமாவாசை விஷயங்கிறதே மறந்துட்டாங்க. அமாவாசை கொண்டாடுற இடத்துலயும் பாதி பேர் முக்காவாசி பேர் கிடையாது, காவாசி பேர் இருந்தா இருக்கலாம், தப்பு இல்ல. சரிங்களா? ஆனால் அப்ப முன்னோர்களை வழிபடக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கிட்டு வந்தா நிச்சயமாலுமே நீங்க என்ன கர்மாவில பாதிச்சிருந்தாலும் சரி அதை சரிப்படுத்துறதுக்கான பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்களுக்கு கனெக்ட் கொடுக்கறதுக்காக தான் குலதெய்வத்தை புள்ளியா வச்சாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அப்ப அந்த குலதெய்வத்தை புள்ளியா வச்சப்போ நாம என்ன காரணத்தை இப்ப ஃபர்ஸ்ட் பேச வரோம் அப்படின்னா பாலவ கரணத்தை பேச வரோங்க. சரிங்களா? பாலவ கரணத்துக்கு அதிபதி யாரு? ராகு பகவானும் சந்திர பகவானும் வராங்க. சரிங்களா? ராகு பகவானும் சந்திர பகவானும் வராங்க. விலங்கு யாரு? புலியா வருது. விலங்கு யாருங்க? புலியா வராங்க. அப்ப அந்த விலங்கு புலியா வர்றதுனால அந்த அந்த விலங்கோடைய குணாதிசயங்கள் என்னவோ அந்த அடிப்படையில தான் அவன் இயங்குவான். பாலவ கரணத்துல ஒருத்தர் பிறந்துட்டானா அவன் அதன் அடிப்படையில தான் அப்டேட் பெறுவான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்போ இதே பாட்டை முப்பாட்டை யாராவது ஒருத்தர் அந்த கரணத்துல பிறந்திருப்பாங்க, அந்த அப்டேட் அடையாளத்துலதான் நாம பிறந்திருப்போம். அப்ப மீண்டும் அவன் பாட்டாவை போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கரணத்தை கொடுத்து அந்த கரண வழியா நீ இயங்குவ அப்படிங்கிறத அச்சுறுத்துறதுதான் எதுங்க? அந்த கர்ணம். சரிங்களா? அப்ப கர்ணங்கிறது ஒரு பெரிய அப்டேட்டை கொடுக்குது நம்மளுக்கு. என்னதுங்க? முன் ஜென்மத்தை எடுத்து காட்டக்கூடிய பவர் எதுல இருக்கு அப்படின்னா நாம பிறந்தக்கூடிய கர்ணத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுங்க. சரியா? நீ செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய ஆயுளா இருந்தாலும் சரி, அவர்தான் நிர்ணயம் பண்ணுவா. சரிங்களா? இது எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே நான் ஆராய்ச்சி பண்ண பார்த்த வகையில அதாவது ஈஸியா ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். நீங்க எல்லா விஷயத்தையும் கிரகங்களையும் சுத்தி பார்த்து அவனை பாக்குறான், இவனை பாக்குறான் அப்படின்லாம் சொல்லி வெளியே அதுக்கப்புறம் பதில் சொல்லும் போது ஒண்ணு ஆமாம இல்ல இல்லையா நல்லா வச்சு புரிஞ்சுக்க. பெரிய குழப்பத்துக்கு நிவர்த்தி அடையில ஜாதகத்தை பார்த்த மாதிரிலே இன்னைக்கு பலன் சொன்னா அவனை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நம்ம ஜோசியரும் சொல்றோம், வர்ற வாடிக்கையாளரும் அதான் எதிர்பார்க்கறான். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. அதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பிரசனம் அப்படிங்கிற அடிப்படையில உள்ள போயிட்டோம். சரிங்களா? அதாவது நாடி முறையில உள்ள போயிட்டோம். சரிங்களா? சந்திரநாடிங்கிற அடிப்படையில உள்ள போயிட்டோம். அதெல்லாம் ஓகே, அது ஒரு அப்டேட்டை கொடுக்கதான் செய்யும். அதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் கர்ணம்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அது ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட் வழியா நம்ம எடுத்து பாருங்க. நிச்சயமா நம்ம தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி பண்றதுக்கு சரியான கருவி எதுனா கர்ணம் தான். சரிங்களா? அப்ப பாலவகத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலங்கு புலி. அந்த புலி விலங்கம் என்ன செய்யும்னா அதாவது புலிங்கிறது பதுங்கிதான் அது வேலையை செய்யும். சரிங்களா? புலியோட குணம் என்ன? பதுங்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பதுங்கிறது. சரிங்களா? அப்போ வேகமாக போகும், ஆனா பதுங்குற வேலையை செய்யும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ அதாவது இந்த பதுங்கிறதுக்கு எந்த விளையாட்டை எடுத்துக்கிட்டா பதுங்குற வாய்ப்பு ஒரிஜினலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த விளையாட்டு இந்த புலிங்கிறதுக்கு எந்த விளையாட்டுல எந்த விளையாட்டை சொன்னா நல்லா கரெக்டா ஒட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கபடி விளையாட்டு. இந்த புலி பாலவ கரணத்துல பிறந்தவங்க கபடி விளையாட்டுல ஆர்வம் காட்டுவாங்கன்னா கண்டிப்பா ஆர்வம் காட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒருவேளை காரணம் காட்டாம நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னா பாலவ கரணத்துல பிறந்தாங்க இல்ல
யாருக்குமே அவனுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் அவயோகி நட்சத்திரத்திலேயோ பாதகாதிபதி நட்சத்திரத்திலேயோ மாரகாதிபதி நட்சத்திரத்திலேயோ சூனியாதிபதி நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்துருந்தா அந்த வேலையை செய்யாம வேற வேலையை செய்வார், அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ அவர் பாலவகரணத்துல இருக்கிற விளையாட்டு எந்த விளையாட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கபடி விளையாட்டு அருமையா அதுக்கு பொருந்தும். ஏன் கபடி விளையாட்டுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு மனுஷன் கபடி விளையாட்டு கபடி 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 கபடின்னு சொல்லிட்டு விளையாட வராருன்னா, அவரை பிடிக்கும் போது அவருக்கு தெரியாம பதுங்கி பிடிக்கிற விளையாட்டு தான் கபடி விளையாட்டு. அப்போ அந்த புலிக்கணம் அங்க புலிங்கிற கரணம் அங்க வெடிக்குமா வெடிக்காதா, அந்த குணாதிசயம் அவருக்கு தான் கரெக்டா கால் கேட்ச் போறதெல்லாம் அந்த பாலவகரணத்துல இருக்கவங்க கால் கேட்ச் அருமையா போடுவாங்க. சரிங்களா? அந்த அதாவது ஒரு வந்த அவருக்கு ஒரு செகண்ட்ல மயக்கிட்டு அவரை தூக்குற வேலையில கரெக்டா தூக்கிடுவாங்க. சரிங்களா? கேட்ச் பண்ணிடுவாங்க. அப்படி பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பாலவகரணத்துல பிறந்தவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ அந்த ராகு பகவானும் சந்திர பகவானும் வராங்க. ராகுங்கிறது யாரு? முஸ்லீம் அப்படின்னு ஒரு கிரக அமைப்புல சொல்லுவோம். சந்திரன் யாரு? அம்மா, தாய்மை அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்றோம். சரிங்களா? அப்போ தாயோட குணமும் அங்க பதிவாகும், ராகு பகவானுடைய குணமும் அங்க பதிவாகும். சரிங்களா? ரெண்டும் அதிபதிகளா இருக்கும். இது நிறைய பேர் என்ன போன இதுல கேட்டாங்க, அதாவது இதுக்கு பரிகாரம் செய்யணும்னா நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்கலைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப ராகு பகவானுக்கு உச்சமாக நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சந்திர பகவான் உச்சமாக நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். ராகு பகவான் எந்த நட்சத்திரத்துல உச்சமாகிறோ அதனுடைய மரத்தையும், நட்சத்திரத்தினுடைய மரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரங்கள் இருக்கு. அதை நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னாவே அதுல மரத்துக்கு பேரை கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டு அதை எழுதிக்கிங்க. சரிங்களா? அதாவது உச்சமாக நட்சத்திரம், ராகு பகவான் உச்சமாக நட்சத்திரம் எதுனா ரோகிணி. சரிங்களா? ராகு பகவான் உச்சமாக நட்சத்திரம் ரோகிணி. சரிங்களா? அதே மாதிரி சந்திர பகவான் உச்சமாக நட்சத்திரம் எதுனா கிருத்திகை அப்படிங்கிறது நட்சத்திரம். சரிங்களா? இந்த ரெண்டு நட்சத்திரத்தினுடைய மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்து வச்சு தாயத்துல உள்ள செலுத்தி, சரிங்களா, அத நீங்க என்ன செய்யணும், அதாவது பாலவகரணம் வர அன்னைக்கு, சரிங்களா, ராகு பகவானுக்கு, அதாவது எப்படின்னா சனிக்கிழமைக்கு 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள, சரிங்களா, ராகு பகவானுக்கு அதாவது பாலவசியம் பண்ணிட்டு அந்த தாயத்தை அந்த 1.5 மணி நேரம் யார்ட்டையும் பேசாம இருந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு அந்த தாயத்தை எடுத்து பூஜையில வச்சு அதுக்கு அப்புறம் எடுத்து உங்க இடுப்புல கட்டுங்க. 100% அந்த கர்ணம் உங்களோட இயங்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. எந்த ஒரு கர்ணம் வந்தாலும் அதனுடைய உச்சமாக நட்சத்திரத்தினுடைய பட்டையை எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, அது சரியா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் உச்சமாக நட்சத்திரத்தை மட்டும் சொல்றேன். நட்சத்திரத்தினுடைய மரத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய பட்டை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க நீங்க. சரிங்களா? அதாவது அந்த மரம் பட்டைகள்லாம் தெரியணும்னா, அதாவது நீங்க பயன்படுத்துற பஞ்சாங்கத்திலேயே என்னதுங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மரம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் மரத்தை எடுத்துக்கங்க, அந்த மரத்தை வச்சு பட்டை எடுத்து அதை செயல்படுத்தி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பாலவகரணங்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, கபடி விளையாட்டு ஒரு விளையாட்டு. அதுக்கு உணவு என்ன உணவுக்கு நீங்க பாலவகரணத்தை இயக்கணும்னா என்ன உணவை நீங்க பயன்படுத்தினா பாலவகரணத்தை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? எந்த பாவத்தை இயக்கினா பாலவகரணத்தை இயக்கலாம் அப்படின்னா, அப்ப ராகு பகவான் சந்திர பகவான் வந்துட்டான்னு சொன்னா, அப்ப ராகுனா 4ஆம் நம்பருக்கு ராகுன்னு சொல்லுவோமா? அப்ப 4ஆம் இடத்த தாய்மைன்னு சொல்லுவோமா? அப்ப ரெண்டுமே ஒன்னாதானே வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக் எந்த இடத்தை எடுத்துக்குவோம்? 4ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப ராகு பகவானுக்கு, அதாவது பாலவகரணத்துக்கு எந்த பாவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். 4ஆம் பாவம் தான் முழுமையா இயங்கும் அந்த இடத்துல. சரிங்களா? 4க்கு உரிய நம்பர் ராகு பகவான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்க. இந்த 4ஆம் நம்பர் எதுக்கெல்லாம் வசி நம்பரா இருக்கும் அப்படின்னு கேட்டா, 1ஆம் நம்பருக்கு வசி நம்பர் இருக்கு. 1ஆம் நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருந்தானா அவன் 4ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணானா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், நிறைய வெற்றிகளை குவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர். சரியா? ஒவ்வொருக்குமே அதிர்ஷ்ட நம்பர் இருக்குங்க. சரிங்களா? இந்த 4ஆம் பாவத்தை நீங்க முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாலவகரணத்துல பிறந்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ளணும், ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் நம்பர் ஜெயிக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ அதாவது சரிங்களா? அப்ப அந்த பாலவகரணத்துல ராகு பகவானுக்கு உச்சமான நட்சத்திரம் சொன்னோம், சந்திர பகவான் உச்சமான நட்சத்திரம் சொன்னோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த ராகுவை இயக்க பாருங்க, கண்டிப்பாலுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் அதுக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. பாலவகரணத்தினுடைய தெய்வம் எது அப்படின்னு பாக்குறப்போ ஐயப்பனை தான் சொல்றாங்க. சரிங்களா? ஏன் ஐயப்பனை சொல்றாங்க அப்படின்னா, எதுவுமே தொடர்பு இல்லாம எந்த விஷயத்தையும் கொடுக்கல. சரிங்களா? தெய்வங்களுக்கு ஐயப்பனை தான் கொடுத்திருக்காங்க. இல்ல அப்படின்னா ஊர் அதிதேவதையை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? காளியம்மன், மாரியம்மன், அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அதுவுமே ராகுவோடைய பிரார்த்தம் தான். சரிங்களா? ஆனால் பெண் தெய்வங்கள் தான் ராகு பகவானுடைய தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டு.
அப்படி இருக்கும்போது ஏன் ஐயப்பனை பாலகர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பதிவு பண்றோம். சரிங்களா? அப்போ அவர் வந்து ஒரு ஆணும் இல்லாம பெண் இல்லாம 2 பிறவியில உள்ளடங்கியவர் தான் ஐயப்பன். சரிங்களா? ஆனால் அங்க போகும்போது ஐயப்ப கோயிலுக்கு போறப்ப ஏன்னா அந்த பாலவகரணத்துக்கு எதுக்கு அங்க ஒப்பிட்டாங்க அப்படின்னா விலங்குக்கு தான் ஒப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதாவது அந்த பாலவகரணங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், புலின்னு சொன்னோம். அப்ப ஐயப்பனுடைய வாகனம் புலி அப்படிங்கறதுனால அதை என்ன செஞ்சுட்டாங்க, ஐயப்பனை தெய்வமா எடுத்து நீ வழிபடுங்க, உங்களுடைய செய்வங்கள் உங்களுடைய பாலவகரத்துல பிறந்தவங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியாகும் அப்படின்னா 90% கண்டிப்பாலுமே சொன்னா நம்ப மாட்டீங்க. 90% நாம ஃபாலோ பண்ண விஷயத்துல அதாவது ஒண்ணு மணிகண்டன் பேர் வச்சிருக்காங்க, பாலவகரத்துல பிறந்திருந்தா மணிகண்டன் பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா வேற பேர் வச்சவங்களும் இருக்காங்க, அதுக்கு இல்ல இல்ல. ஆனா பாலவகரத்துல இருந்தவங்க வேற பேர் வச்சிருந்தா 90% ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்படிங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதுல பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பாலவகரத்துல பிறந்திருக்கு சார், நான் அடிக்கடி கிருஷ்ணதாசனை விரும்புறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு. அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு அப்டேட் எடுத்தேன். ஏன் இவர் வந்து பாலவகரத்துல இருக்காரு, ஐயப்பன் கோயிலுக்கு போனா நல்லதுன்னு சொல்றோம், ஐயப்பன் கோயிலுக்கு எனக்கு போறது பிடிக்கிறதா சார், நாங்க எப்பவுமே கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பதான் எனக்கு என்னடா வாரி அடிச்சது, என்னடா ஒரு கிறிஸ்டின் சொல்றாரு, அப்ப ஏதோ ஒரு அப்டேட் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க விரும்புது, அந்த அடிப்படையில அவர் ஐயா வச்சு சொல்ல சொல்லுது அப்படின்னு டக்குன்னு உடனே சுதாரிச்சு நீங்க நீ கிறிஸ்டனுக்கு போறதுக்கான ஒரு விஷயம் அதிகமா இருக்குங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னாரு. அதாவது ராகு உச்சமாவ நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப கிருஷ்ணன், அதாவது ரோகிணி. அப்ப ரோகிணி நட்சத்திரம் யார் பிறந்த நட்சத்திரம்? கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம். சரிங்களா? அப்போ அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு போச்சுங்க, கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்ப கிருஷ்ண வழிபாடு எடுங்க, நீங்க வெற்றி ஆவீங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப அற்புதமா அந்த விஷயத்தை எனக்கு பதிவு பண்ணிச்சு பிரபஞ்சம். சரிங்களா? அப்ப யாரு உச்சமான நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அந்த அதிதேவதை எடுத்து நீங்க வழிபட்டாலும் உங்களுடைய கர்ண வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு உள்ள இறங்கி உங்களுக்கு வேலை செய்யும்னா உறுதியா வேலை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே சந்திரன் உச்சமாகுது, அப்ப எது வழியா வருது பாருங்க, முருகன் வழியா வருது. கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சந்திரன் உச்சமாவது கிருத்திகை நட்சத்திரம். நீங்க முருகன் கோயில வழிபட்டாலும் கூட அந்த பாலவகரணம் இயங்கும் அப்படிங்கிறது அங்க நிதர்சனமான உண்மை. அதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம், நீங்க அதெல்லாம் வழிபடும் போது ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லும் போது நீங்க குழம்பி போயிருவீங்க. அதனால அது மரத்தினுடைய பட்டையும் இது உச்சமான மரத்தினுடைய பட்டையும் எடுத்து வச்சு ஒரு தாய்க்கு போட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். நீங்க வந்து என்ன தெய்வம் பிடிக்குதோ இந்த 3 தெய்வத்துல ஒரு தெய்வத்தை வழிபட்டா போதுமானது, அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப கர்ணா தத்துவமா இயங்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப பாலவகரத்துல பிறந்தவர் ஏன் கிருஷ்ணன் மேல ஈடுபாடு இருக்குன்னு சொல்றப்போ அப்பதான் அந்த ராகு உச்சமான நட்சத்திரம் எதுங்க, ரோகிணி அப்படிங்கிற முழுமையா காமிச்சு. அப்ப ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன். சரிங்களா? அப்ப அவர் கிருஷ்ண வழிபாடுறதுல எந்த வகையிலும் மாற்று கருத்துக்கள் இல்லவே இல்லை. அப்ப உறுதியான பாயிண்டோட தான் அவர் வழிபட்டு இருக்காரு, அது மூலம் ஜெயிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவர். ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அவர் கேள்வி கேட்டதுனால அது உதயமான விஷயம் அது அந்த இடத்துல. அப்போ அவர் யாருடைய புரிதலும் இல்லாம, யாருடைய அட்வைஸும் இல்லாம, யாரும் எழுதி வைக்காம, யாரும் சொல்லாம நம்மளுக்கு புதுசா எதுவும் தெரியாது. நிச்சயமாலுமே தெரியறது கூட அவங்க கேட்கிற கேள்வி மூலம் தெரிய வருது. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருத்தருடைய தொடர்பு எந்த அளவுக்கு தொடர்பு எடுத்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவு வளர்ந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இன்னைக்கு நாம யூடியூப்ல பேசுறவங்களுக்கு, ஆன்லைன்ல பேசுறவங்களுக்கு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது இல்லை, அதனால இந்த அளவுக்கு தடுமாற்றம் வருது. இப்பதான் மஞ்சுளா மேடம் அடிப்படையில இப்ப 2வது கருத்தரங்கத்துல நம்ம கர்ணத்தை பத்தி பேசுறோம். சரிங்களா? இதெல்லாம் என்னதுங்க, நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக கிடைக்கிற வாய்ப்பு, அவ்வளவுதான். நான் இலவசமா பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியா இருப்பேன். ஆனா இருந்தாலும் அவங்க கேட்ட விதத்துல நம்ம என்ன செஞ்சுட்டோம், சரி ரைட்டு, நம்ம பிரபஞ்சம் சொல்லாம யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்ப பிரபஞ்சம் அனுமதியோட எல்லாமே பிரபஞ்சம் தான் நம்புவேன் நான். அந்த அடிப்படையில பிரபஞ்சம் கேட்க சொல்றப்போ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நாமளா செய்யறப்ப இலவசமா எதுவும் செய்யாம இருந்தாலும் பரவாயில்லை, யார் கேட்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க செஞ்சு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் கர்ணத்தை பத்தி பேசுறேன் மேடம் அப்படின்னு நான் சொன்னோம். சரிங்களா? ஒரு கர்ணத்தை பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாங்க, அந்த அளவுக்கு உதாரணங்களும் தொடர்புல இருக்கு. மக்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்புல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு 3 கருத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ ராகு பகவான் பாலவகரத்துக்கு அதிபதியா வராரு. அப்போ ராகு ஏன் வரார் அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்லணும்ல. இங்க பாருங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறப்பவே நீங்க எந்த மசூதியை தாண்டி போகணும் அப்படின்னு கேட்டா பாபர் மசூதி தான் முன்னாடி இருக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப என்ன மசூதி இருக்கு? பாபர் மசூதி தான் இருக்கும். அந்த பாபர் மசூதியை தாண்டிதான் நீங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள உள்ள போகணும். அப்போ ராகு பகவான் வந்துருச்சா? அப்ப ராகுனா முஸ்லீம் சொல்றோமா நம்ம? அப்ப அதுக்கான உதாரணமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப சந்திரனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பயணம். சந்திரனா என்னங்க? பயணம், வேகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்.
அந்த பயணத்திலையும் வேகத்திலையும் இருக்கிற விலங்கு யாரு? புலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ அந்த சந்திரன்ங்கிறது இந்த தாய்மை உள்ள பவர் அதுக்கு உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதே மாதிரி சந்திரன்ல இருக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா, இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லுவாங்க, அதாவது லெக்சூரியா வாழணும்னு நினைப்பாங்க. ராகுன்னா பிரமாண்டம், சந்திரன்னா என்ன? பயணம். சரியா? அதாவது சுற்றுலா தன்மைகள் அதிகமா இருக்கும் அவங்கள்ட்ட, பயணத்தன்மைகள் அதிகமா இருக்கும். ராகுங்கிறது பாம்பு ஒரு இடத்துல இருக்காது, பாம்பு நம்ம தூரம் ஓடுவோம். சந்திரனா பயணம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா பயணிச்சா மட்டும்தான் அந்த பாலகரணம் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நேரத்துக்கு நேரம் ட்ரெஸ்னஸ் மாத்தினா மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. சிற்றின்ப பிரியர், சிற்றின்ப பிரியர்னா என்னங்க? உணவெல்லாம் எல்லாத்தையும் உணவையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த சிற்றின்ப பிரியராகவும் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே எடுக்கணும்னா அப்படியே லட்டு மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஒரு பாலகரணத்தினுடைய தொடர்புகள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இத பாலகரணத்துக்கு முக்கியமா நான் சொன்ன தாயத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டு அந்த கரணக்காரங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமா அந்த கரணத்துல பிறந்தவங்க நீங்க நினைச்ச தொழிலையோ எந்த அதாவது கரணத்துக்கான தொழில் என்னன்னு அடுத்த இதுல வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கரணத்துக்கான தொழில் என்னன்னு நான் சொல்றேன். அந்த தொழிலுக்குள்ள இருந்தா தொழிலை நீங்க மாத்தவே வேண்டாம். சரிங்களா? இல்லாம இருந்தா கண்டிப்பா மாத்தினா மட்டும்தான் அந்த ஜாதகர் பிழைக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும், இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? காரணம் எப்படி நம்மளை முன் ஜென்மத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய பவர் உறுதியானதோ அதே சமயத்துல அந்த கர்ணத்தை பிடிச்சி இந்த ஜென்மத்தில் ஜெயிச்சு காட்டணும்னால் அந்த கர்ணத்தினுடைய விலங்கையும் அந்த கர்ணத்தினுடைய தொழிலையும் அந்த கர்ணத்தினுடைய ஆயிலையும் நீங்க அப்டேட் பண்ணாம இப்போ ஒரு மனுஷன் வண்டியில போய் அடிபட்டு இறக்குறார். சரிங்களா? அவருடைய கர்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா ஒரு கணம் அவர் தப்பிச்சு அடுத்த முறை வாய்ப்பை வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இறப்பாரு தவிர அப்ப இறக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்ப எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அவரு கர்ணத்தை இயக்கினதுனால அவருக்கு துப்பாக்கில சுட்டு கூட என்ன செஞ்சாருங்க? ஆயில் இறப்பு இல்லை. சரிங்களா? ஆனா என்ன செஞ்சாரு? மறுபடியும் அந்த கர்ணத்துக்கான பணிவிடை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அதாவது பவகரத்துல ஐயா பிறந்திருக்காங்க, முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா. அவங்க பிறந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? சிங்கத்தை வாங்கி வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டு அதுக்கு சிவநாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இதை நான் தத்ரூபமா போய் இப்ப போய் நான் லேட்டஸ்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நேரடியா போய் பார்த்தேன். அவர் சிங்க படத்தையும் அப்படியே வச்சிருக்காரு, அவர் பயன்படுத்துற காரையும் அப்படியே வச்சிருக்காரு. அதாவது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு பாக்குறப்போ அவர் டேட்டா பர்த்தையும் அங்கேயே ஒரிஜினலா வாங்கி போட்டு பார்த்தேன். அது டேட்டா பர்த்ல கரெக்டா உட்காருது. அவர் பிறந்த கர்ணம் பவகர்ணம். சரிங்களா? அப்ப தத்ரூபமா அந்த கர்ணத்தினுடைய இயக்கத்தை புடிச்சதுக்கு அப்புறம் தான் 41 வயசு 45 வயசுக்கு மேலதான் சக்சஸே வந்துச்சு அவருக்கு. சரிங்களா? கர்ணம் என்னன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உன் வாழ்க்கையில வெற்றிங்கிற இடத்துக்கு நீ வெற்றிங்கிற ரகசியத்தை அணிவிக்க போறீங்கன்னு அர்த்தம். நல்ல வச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேற எந்த துணி தொட்டாலும் நீங்க அணிவிக்கிறீங்களா, மேல வரீங்களா, கீழே வரீங்களா தெரியாது. ஆனா கர்ணம்ங்கிறது உன்னுடைய, அதாவது என்ன சொல்றேன்னா, தத்ரூபமா உன்னுடைய விஷயத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய பவர் கர்ணத்துக்கு உண்டு. அதனாலதான் 5வது பொருளா கர்ணத்தை வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அது எம்ஜிஆர் ரூபத்திலயும் அதை பார்த்துட்டோம். அதே மாதிரி அழகு பார்த்தா அழகாவே இருக்க மாட்டார். அவர் இன்னைக்கு மக்கள் மற்ற ஒரு பெரிய ஜோக் வடிவேல் மாதிரி ஜோக் பேசுற இடத்துலயும் இல்ல. சரிங்களா? ஆனா அதே மாதிரி அழகாவும் அவருடைய முகம் சொலிப்பாவும் இல்லை. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இப்ப இன்னைக்கு நல்ல கொடி கட்டி பறக்கிற இடத்துல இருக்கிறாரு. எல்லா கதாநாயகனும் சேர்ந்து நடிக்கிறார் அவரு. சரிங்களா? அவரு தான் வராகிமர், அதாவது பன்றி கரணத்துல பிறந்திருக்கார். அவர் பேர் எனக்கு இப்ப டக்குன்னு தெரியல. அவர் பன்றி கரணத்துல பிறந்திருக்கார். அவர் பன்றி கரணத்துல பிறந்ததுனால வராகி பெருமாளை கோயிலாக கட்டி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய பப்ளிசிட்டியும் பழக்க வழக்கங்களும் மெச்சூர் ஆச்சு. அப்படின்னா எந்த விதத்திலையும் ஒரு பாயிண்ட் கூட குறைவில்லாம பலனை கொடுத்துருச்சு அவருக்கு. சரிங்களா? அந்த அடிப்படையில தான் அவருக்கு அழகு தேவையில்லை, அறிவு தேவையில்லை. அதாவது என்னங்க, அதாவது நல்ல ஜோக் மாஸ்டரும் கிடையாது. வடிவெல்லாம் ஏகப்பட்ட ஜோக் பேசுறாரு. சரிங்களா? அவரெல்லாம் உண்மையாலுமே என்ன படிப்பு, என்ன காலேஜ் படிச்சாரு? எதுவுமே இல்லை. ஆனா அது பிரபஞ்சம் அவர் கொடுக்குது, ஆட்டோமேட்டிக்கா வள்ளி வழங்குது. சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில இவரு ஐயா பேர் தெரியல எனக்கு, அவரு கர்ணத்தை வழிபட்டதுனால இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய சினிமா ஸ்டாரும் சினிமாவிலேயே அவரு தனி கதாநாயகனாவே இருந்து படம் நடிச்சிட்டார். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் தகுதியை பிரபஞ்சம் கொடுத்துச்சுன்னா அவர் கொடுக்கிற கர்ணத்துக்கு அவர் மரியாதை கொடுத்தாரு. கர்ணம் அவரை காப்பாத்தி கொடுத்துச்சு. இதான் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி உங்க வாழ்நாள்ல நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கர்ணத்தை கண்டிப்பாலுமே உங்க கர்ணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அந்த கர்ணம் எந்த கர்ணத்துல உச்சமாகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க.
அந்த உச்சமாக நட்சத்திரத்தினுடைய மரத்தை பாருங்க, அந்த மரத்தினுடைய பட்டையை எடுங்க, அந்த பட்டையை 2 பட்டையை எடுத்து என்ன செஞ்சீங்க, தாயத்து நாக்கடல் கேளுங்க கிடைக்கும், அந்த தாயத்துக்குள்ள உள்ள சேர்த்துங்க. அந்த கரணம் என்னைக்கு வருதோ அந்த கரணமும் நீங்க அதுக்கு அதிபதி கிழமையும் ஒன்னா வந்துச்சுன்னா அன்னைக்கு போய் பூஜையில வச்சு சாமி கும்பிட்டு 1 hour அங்க உட்கார்ந்து முழுமையா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி, நான் நிறைய வகையில தோத்து போயிருக்கிறேன், நிறைய வகையில சக்சஸ் பண்ண முடியாம இருக்கிறேன், எது என்னன்னு தெரியாம இருக்கிறேன், கர்ணமே நீதான் நீ காப்பாற்றணும், நீதான் எனக்கு வழி நடத்தணும் அப்படிங்கிற பவரை நீங்க பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கர்ணம் உங்களோட நின்று சப்போர்ட் பண்ணும். அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீ ஜெயிக்கிறதுல மக்கள் பாராட்டும் போது கர்ணத்தை பாராட்டுறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அது கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் விட்டுங்க. அப்போ கர்ணங்கிறது மிக தத்துவமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம். குலதெய்வமும் கர்ணமும் ஒண்ணு அப்படிங்கறத இன்னைக்கு ஆழமா பதிவு பண்றேன். நீங்க எந்த அளவுக்கு குலதெய்வத்தை நேசிக்கிறீங்களோ வந்த விஷயம் அப்படின்னு. அதாவது நம்ம ஜோதிடர்கள் என்ன வேணும்னா எல்லாருமே ஒவ்வொரு பாணியில பிடிச்ச பாணியில ஜோதிட பாக்குறோம். ஆனா அப்டேட் இல்லாம பாக்குறோம். அதுதான் பெரிய தப்பா இருக்கு. அப்டேட் இருந்துச்சுன்னா நிச்சயமாலுமே இன்னைக்கு காலகட்ட பொருட்களுக்கு அந்த கிரகத்தை ஃபாலோ பண்ணவங்க அப்டேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? 1 ஜென்மத்துல 9 கிரகம் சொன்னதுங்க, அந்த 9 கிரகங்கள் தான் ஃபாலோ பண்றோம். இடையில அப்புறம் மாந்தின்னு ஒரு கிரகத்தை நம்மளே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒன்னா அவங்க செஞ்சதை ஃபாலோ பண்ணும், இல்லையா நம்ம உரிமையா எடுத்ததை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பறதுனாலதான் நிறைய விஷயங்கள் புரியாம போச்சு. அதே மாதிரி முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணும் அவசியம் இல்லை. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அணிவிப்புக்கு உங்களுடைய புரிதலுக்கு எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிங்கறதா விஷயமானது. சரிங்களா? இன்னைக்கு பணம்னா எதை சொல்லணும்? இன்னைக்கு பணம்ங்கிற விஷயத்துக்கு கிரகத்தை எடுக்கணும்னா எந்த கிரகத்தை எடுக்கணும் அப்படின்னா ராகு பகவானத்தை இன்னைக்கு எடுக்கணும் பணத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு போன்பே, ஜிபே, சரிங்களா, கூகுள் பே அப்படிங்கிற அடிப்படையில் தான் பணத்தை செலுத்துறோம். சரிங்களா? அப்ப ராகுதான் நீங்க பணத்துக்கான கிரகமா எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனா நம்ம என்ன செய்யறோம், சுக்கிரன் தான் பணத்துக்கான கிரகம் நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல பெரிய பணத்துக்கான கிரகம்னா குரு தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆனா அதாவது புதன்கிறது பேப்பர். ஒரு காலத்துல பேப்பரா பணம் இருந்துச்சு, இன்னைக்கு பேப்பர் இருக்குது. அப்ப புதன் பணமா செயல்படுது. ஆனால் அந்த புதன் பேப்பர் பணத்தை விட இன்னைக்கு எதுவா பணம் அதிகமா செயல்படுது, ராகுவா தான் அதிகமா செயல்படுது. சரிங்களா? அதாவது ராகுனா இருட்டு. சரியா? அந்த பணம் அனுப்புறதே தெரியாத நிகழ்வுக்கு பேர் ராகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அப்ப ராகுவா தான் இன்னைக்கு ஜிபே, போன்பே, அப்ப ராகுவ அடிப்படையில நிறைய செலுத்துறாங்க. அதாவது இதுல ஒரு விஷயம் சொல்லணுங்க. சரியா? அன்னைக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, பேய பார்த்து மக்கள் பயந்தாங்க. சரிங்களா? எதை பார்த்து? பேய பார்த்து மக்கள் பயந்தாங்க. இன்னைக்கு ஏஐ பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஏஐ, அன்னைக்கு பேய். சரிங்களா? அன்னைக்கு பிடிச்ச பேய் அடிச்சு எதா இருந்தாலும் பேய் பேய்ன்னு சொல்லி பயமாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஏஐ பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா ஏஐங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் பணம் அனுப்புறது எல்லாமே இந்த கூகுள் அது எல்லாமே ஏஐல கணக்குல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க அனுப்புற பணம் அங்க போச்சா போகலையா தெரியாது. ஆனால் அதையே உங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லா எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அறியாமலே பணத்தை அதுல இருந்து எடுத்துறாங்க. சரிங்களா? அப்ப ஏஐ பண்ற வேலை தானே இதெல்லாம். அப்ப நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அறிவு திறமை இருக்குதுன்னு காட்டுற இடத்துல அறிவு தோத்து போற விஷயமா அங்கதான் இருக்குது. அப்ப ராகுவாதான் பயன்படுது. ராகு என்ன, 2க்கும் கதாநாயகன், பிரம்மாண்டத்துக்கும் கதாநாயகன் தான், பெரிய திருட்டு கூட்டத்துக்கு ராகுதான். சரிங்களா? அப்ப 2 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்போ ராகுதான் அந்த இடத்துல பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆணித்தரமான உண்மை. இன்னைக்கு அதாவது மக்கள் அன்னைக்கு பேயை பார்த்து பயந்தாங்க, இன்னைக்கு ஏஐ பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு பண்றேன். சரிங்களா? அப்போ ராகுங்கிறது எந்த இடத்துல நீங்க பயன்படுத்தணும், ராகுங்கிறது பிரம்மாண்டம், அடுக்குமாடி வீட்டுக்கு ராகு பகவான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? சந்திரனுங்கிறது பயணத்துக்கான கிரகம் சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் ராகு தொழில் அதை கர்ண தொழில் செய்யறான்னு அர்த்தம். சரிங்களா? கறி, அதாவது பாலவகரத்துல பிறந்தவங்க 90% தொழில் செய்யணும்னா எந்த தொழில் சொல்றேன்னு சொன்னேன், இருந்தாலும் வர ஸ்லோவில் அப்படி சொல்லிடுறேன். அதாவது ராகு பகவான் இருக்கிறவங்க கண்டிப்பா மட்டன் கடை வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதாவது மட்டனை இங்க இருந்து கட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா ராகுனா கரிங்கிற விஷயத்துக்குள்ள இறப்புங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள வரும். அந்த இடத்துல இறந்து அந்த பொருளை அணிவிக்கிற பவர் மட்டன் தான். சரிங்களா? அதனால எந்த மீனா இருந்தாலும் சரி, நீங்க ஆட்டுக்கறியா இருந்தாலும் சரி, மாட்டுக்கறியா எந்த கறியா இருந்தாலும் சரி, அனைத்தும் பயன்படுத்துற பவர் கதாநாயகன் யார்? ராகு பகவான் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அது எல்லாம் உணவா போகுதுல, அங்க சந்திரன் இயங்குது. அப்ப இதெல்லாம் உணவா ஒருத்தருக்கு போறதுனால அங்க என்னவா இயங்குது? சந்திரனா இயங்குது. சரிங்களா? அப்ப உணவு, தண்ணீர், அப்ப பாலகரத்துல பிறந்தவங்க கர்ணத்தை இயக்கணும்னா தண்ணி பாட்டு ஒண்ணு கொண்டு போங்க கூட எப்பவுமே. அப்ப தண்ணி அந்த கர்ணம் இயங்குறதா ஒரு அர்த்தம் உண்டு அப்படிங்க அர்த்தம் உண்டு. அதுக்கு பாம்பை பிடிச்சிட்டு போலாமா சார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கிடையாது, அது தேவையில்லை. இந்த பாலவகரத்துல பிறந்தவங்களையும் பத்திரை கரத்துல பிறந்தவங்களையும் நினைக்கவே கூடாது.
பாலவ கரணத்துல பிறந்தவங்களையும் பத்திரை கரணத்துல பிறந்தவங்களையும் என்ன செய்யக்கூடாது, பொருத்தத்துல இணைக்க கூடாது. ஏன்னா பாலவகரணங்கிறது உங்களுடைய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அப்ப பாம்பா இருக்கிறதுனால, அதாவது புலியா இருக்கிறதுனால, அதாவது அது கோழி சின்ன மிருகத்தை பார்த்தா கூட பிடிக்கிற பவர் எதுக்கு உண்டுங்க, புலிக்கு உண்டு. ஆனா சிங்கத்துக்கு அப்படி பவர் கிடையாது. சரிங்களா? ஆனா சிங்கங்கிறது என்ன செய்யும், அதை விட உயரமா இருக்கிற மிருகத்தை தான் அது பழி வாங்கும், போராட்டம் பண்ணி ஜெயிக்க பார்க்கும். ஆனா புலி அப்படி கிடையாது, எது கிடைக்குதோ அது பிடிக்க பார்க்கும். ரெண்டாவது பதுங்க ஆரம்பிச்சிடும். அந்த பொருள் வருது அப்படின்னா அந்த பொருளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பதுங்க ஆரம்பிச்சிடும். அந்த பதுங்க கூட வந்துடும், வெடிச்சிடும். யாரு, பாலவகரத்துல. சரிங்களா? சிற்றின்ப பிரியரும் அவங்க தான், புது புதுசா ட்ரெஸ் போறவங்க அவங்க தான், எப்பவுமே இளமை ஊஞ்சலாடும் அவங்கள்ட்ட, இளமை குணம் அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது மத்தவங்களுக்கு கதாநாயகனா தெரியக்கூடிய பவர் அந்த பாலவகரத்துல பிறந்தவங்கள்ட்ட இருக்கும். அப்படிக்கு அர்த்தம் உண்டு. போராட்ட குணங்களும் இருக்கும், அதாவது அந்த மாதிரி ஃபாலோ பண்ற குணங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். அப்படிக்கு அர்த்தம் உண்டுங்க. அப்ப சந்திரன்கிற குணவா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அந்த குணவா எடுத்துக்கிறனால சந்திரனும் அங்க இயங்குவார், ராகு பகவானும் இயங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்ப ராகு பகவான் எந்த நட்சத்திரத்துல உச்சமாகுது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்துல உச்சமாகுது. அதனாலதான் அந்த ரோகிணியே பாம்பா இருக்கிறதுனாலதான் என்ன செஞ்சுட்டான், சந்திரனையும் ராகு பகவானையும் கர்ணாதிபதியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதை ஆராய்ச்சி பண்ண வகையில நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கரணம், இந்த கரணத்துல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க பின்னாடி கேளுங்க. அதை மேடம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கடைசியா கேட்கற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்க பின்னாடி கேளுங்க, நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாலுமே. அப்ப வழிபாட்டுக்கு உரிய கரணம், அதாவது நல்ல வாழ்க்கைக்காக ஒரு விஷயம் செய்யணும்னா பரிகாரம் செய்ய சிறந்த கரணம் இந்த கரணம் தான். அந்த கரணத்தை நீங்க இது பண்ணிக்க. மன சம்பந்தமான இயக்கத்தை செய்யணும். மனசு விஷயமா இயக்கம் பண்ணும்னால், வேண்டுதல் பண்ணி மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னால் பாலவகரத்தப்ப வழிபாடு பண்ணி பாருங்க, மனசு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மனசுங்கிறது யாருங்க, சந்திரன் தான். சரிங்களா? சந்திரன் தான் அங்க அதிபதியா வந்திருக்குது. அப்ப பாம்பு மாதிரி என்ன செய்யாத அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா ஒரு காரியம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக அந்த பாலவகரத்துக்கு எது சம்பந்தமான இயக்கத்தை கொடுத்திருக்காங்க, மனம் சம்பந்தமான இயக்கத்தை கொடுத்திருக்காங்க. 4ஆம் பாகம் மனம் பாகம். சரிங்களா? 4ஆம் பாகம் மனசோட பாவகம். சரிங்களா? மனசை புரிஞ்சுக்கணும்னா 4ஆம் பாவத்தை பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் பாவத்தை நம்பர் தான் ராகு பகவான் நான் சொன்னேன் முன்னாடியே. சரிங்களா? அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது மனம் சம்பந்தமான இயக்கத்தை பண்றதுக்கான செயல்பாடு அது உண்டு. அதாவது சிறப்பு வழிபாடு, சிறப்பு, அதாவது அந்த பாலவகரத்தை இயக்கணும்னால் மத்தாளங்கள் என்ன செய்யறீங்கன்னா, ஒரு மத்தாளங்கள் கொட்டுற மாதிரி ஒரு 5 பேர் மத்தாளம் கொட்டுற மாதிரி ஒரு படத்தை பிடிச்சு நீங்க உங்க வீட்டுல பயணிக்கிற வீட்டுல வந்து அதை வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே எது இயங்குங்க, அந்த இது, அதாவது பாலவகரணம் இயங்கும். ஒண்ணு, இந்த பாலவகரணம் ஒரு விஷயம் சொல்ல எனக்கு கடமைப்படுறேன். அதாவது ராகு பகவான் வரார். சரிங்களா? ராகு பகவானும் கேது பகவானும் இதுக்குள்ள வராங்க, பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த. சரியா? காலசேர்ப்ப தோஷம்னு இருக்குல்ல, இந்த காலசேர்ப்ப தோஷத்துக்கு அருமையான ஒரு பரிகாரம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இதுல என்ன பரிகாரம், நம்ம எல்லாம் ஜோதிடர்கள் அன்பர்கள் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா எனக்கு தெரியாது. நான் அறிமுகப்படுத்தின வகையில தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப பாம்புங்கிற விஷயம், காலசேர்ப்ப தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணும்னால் எங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை நாகதோஷ பரிகாரங்கிறது ஒரு பொருளே அடங்கி இருக்குங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னா நாதஸ்வரம். அந்த பொருள் என்னங்க, நாதஸ்வரம். ஏன் நாதஸ்வரத்துல இருக்குது, அப்ப நாதம் அப்படிங்கிறப்ப பாம்பு வந்துருது ஒண்ணு. சரிங்களா? அப்போ அங்க ராகுவும் இருக்குது கேதுவும் இருக்குது. அதுல நாதஸ்வரத்துல யார் இருக்காங்க, ராகுவும் இருக்குது கேது இருக்குது, மத்த 7 கிரகங்களும் இருக்கு. மத்த 7 கிரகங்களும் இருக்கு. அப்ப 9 கிரகங்களும் இயங்கக்கூடிய பொருள் தான் நாதஸ்வரம். சரிங்களா? அப்ப இதுல 9 கிரகம் எப்படி சார் கொண்டு வரீங்க நீங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிற தலை, அதாவது சவுண்ட் வர ஒளி அப்படிங்கிறது ராகு, வாய், அதான் வாய். சரிங்களா? அப்ப பின்னாடி இருக்கிற கூர்மை, அதாவது அது என்னது அப்படின்னா கேது. அப்போ 2 கிரகங்கள் வந்துருச்சு, ராகு கேது வந்துருச்சு. ரைட், ஓகே. அப்ப ராகு, அதுக்குள்ள 7 கிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்னா 7 பொந்து இருக்கும் அதுல. சரி, 7 சந்து. அப்ப 7 துவாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப சப்த சுரம் அப்படின்னா சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7 கன்னிகள் அப்ப அதுல இருக்கும், அந்த 7 துவாரங்கள் அதுல இருக்கும். இதுல நாதஸ்வரத்துல எத்தனை துவாரங்கள் இருக்கும், 7 துவாரங்கள் இருக்கும். அப்ப 7 2 எத்தனைங்க, 9 துவாரம் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அந்த 9 துவாரம் உள்ள ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டா நாதஸ்வரம் தான். அப்ப ராகு தோஷம் உள்ளவங்க அனைவருமே நாதஸ்வரம் வாசிச்சாங்கன்னா நிச்சயமா ராகு தோஷத்துல இருந்து விடுதலை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து அதுல இருக்கு. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க இதை மாதிரி பின்தொடர்ந்து இது அதாவது ராகுகேதை பத்தி பேசுறதுனாலதான் இந்த நாதஸ்வரங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப அதை நீங்க எடுத்துங்க, இது உங்களுக்கான தேவையான விஷயமா இருக்கும்.
அதாவது உணவு என்ன உணவு கொடுத்தா இந்த இந்த பாலகரணம் இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயாசம். சரிங்களா? பாயாசங்கிறது வச்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது என்னைக்காவது பாலகரணத்தினிக்கு பயணிக்கும் போது நீங்க ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாயாசம் சாப்பிட்டு போங்க. இல்ல பாயாசம் வச்சு மத்தவங்களுக்கு பிரசாதம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அன்னைக்கு பாலகரணமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாயாசம் வச்சு என்ன கரணம் வருதோ அந்த கரணம் என்ன உணவுல இருக்குதோ அந்த உணவை அந்த பந்தியில பரிகாரமா பண்ணுங்க. சூப்பரா அந்த கரணம் இயங்கும். சரிங்களா? அந்த விழாவை சிறப்பு கட்டி வளரும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அப்ப இதெல்லாம் நம்ம தவிர்க்க மறந்துட்டோம், செய்ய மறந்துட்டோம். அதனாலதான் அங்க அந்த பிரச்சனைகள் அங்க வெடிக்குது. சரிங்களா? அப்ப நீங்க சரி பண்ணோம்னால் இந்த அதனுடைய உணவை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. நிச்சயமா எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ற பவர் அந்த பாலகரணத்துக்கு உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? பாயாசம் உணவா கொடுக்கலாம். இல்ல இந்த குலோப்சாம் ஒரு பொருள் இருக்குது, குலோப்சாம். அப்ப அந்த பொருளை நீங்க தானம் பண்ணலாம். இந்த 2 பொருளுக்கும் உகந்தது எதுனா பாலகரணத்துக்கு உணவா வருது. சரிங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப அதாவது அதாவது என்ன ஒரு ஒரு அந்த கரணத்தை இயக்கும் போது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போகணும். அந்த அதுக்கான பாத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி பாத்திரம். வெள்ளி பாத்திரம் தான் அந்த பாலகரணத்துக்கு உகந்த பாத்திரம். சரிங்களா? அந்த அந்த பாத்திரத்துல மத்த பூஜை பொருள் எல்லாம் குழப்பி அதுல அன்னைக்கு பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த பாத்திரத்துல பயன்படுத்துங்க? வெள்ளி பாத்திரத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதிதேவதை யாரு அப்படின்னா பிரம்மன் தான் அதிதேவதையா இருக்காங்க. தெய்வம் வந்து ஐயப்பன், அதிதேவதை யாருன்னா பிரம்மன். சரிங்களா? பிரம்மாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெளிப்பாடு அனைத்தும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதிதேவதை வந்து பிரம்மன். சரிங்களா? தெய்வம் வந்து ஐயப்பன். இந்த 2 விஷயத்த கொடுத்துருக்காங்க. இல்ல ஊருடைய குலதெய்வம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது அடிப்படையில வந்து அத நீங்க பாலகரணத்துக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? காளி தேவதை, ஐயா மாரியம்மன் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க ஊருடைய கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய சிற்று தேவதைகள் அனைத்தையுமே நீங்க பாலகரணத்துக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்த அங்க பொருந்தும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்போ அதாவது அதாவது அதோடைய குணம் வந்து அதிக சந்தோஷத்தையும் திட்டமிட்டு செயல்படுது. அதாவது ஒரு காரியம் செய்யணும்னா திட்டமிட்டு செய்யறதுல உறுதியா இருப்பாங்க. அவங்க திட்டமிட்டு செய்யறதுல உறுதியா இருப்பாங்க. எந்த செயலை செஞ்சாலும் திட்டமிடுறதுல நல்லா உறுதியா இருப்பாங்க. சரியா? அதாவது என்னுடைய தம்பியே பாலகரணத்துல இருக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நடவடிக்கை தான் உங்கள்கிட்ட நான் ரிப்ளை பண்றேன் சொல்ல போனா. ஆனால் அது தத்துவமா அந்த விஷயங்கள அவனுக்கு எல்லாமே பொருந்தி போகுது. சரிங்களா? ஐயப்பன் கோயிலுக்கான வழிபாடு எடுத்துக்கிறது பவர்ல இருந்து சரிங்களா எல்லா விஷயங்களும் அவனுக்கு பொருந்தி போகுது. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கரணத்துல இருக்கிறவங்களை போய் சந்திச்சு அவங்களோட குணாதிசயத்தை சேகரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் வழியாக இந்த விஷயங்களை நான் பதிவு பண்றேன். சரிங்களா? நீங்களும் அது மாதிரி இதுல வந்து மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மாற்றங்களும் இருக்கலாம். மாற்றம் இருக்குன்னா அவங்க கர்ணத்தினுடைய அதிபதி வந்து எதுல உட்கார்ந்துருப்பாங்க? அவயோகியிலயோ பாதகாதிபதியிலயோ மாரகாதிபதியிலயோ சூன்யாதிபதியிலயோ உட்கார்ந்து இருக்கிறப்போ அது மாதிரி மாற்றம் இருக்குமே தவிர இல்லைன்னா நிச்சயமா அந்த குணாதிசயத்துல 1% கூட மாறாதுங்கிறத நிதர்சனமான உண்மைங்கிறத நான் பதிவு பண்றேன். புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இடத்துல நடக்குதுங்கிறாங்க, ஒருத்தர் நடக்கலைங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எடுத்து பார்த்து பேசணும்ல. இதான் பிரச்சனை. இப்ப நிறைய பேர் திதி தவறுங்கிறாங்க, திதி பார்க்க வேண்டியது இல்லைங்கிறாங்க, கர்ணம் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா கர்ணத்தை பத்தி விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா அதனால அது தவறுன்னு சொல்ற போது நம்மளால ஏத்துக்க முடியல. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கான விளக்கம் சொல்றேன். யாராலும் கேள்வி கேளுங்க, என்னால முடிஞ்ச பதில நான் சொல்றேன். அப்ப நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த தொழில் நான் விட்டுறேன் அப்படின்னு தான் சொல்றேன் நான். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் இல்லாம ஒரு பொருளை ஒப்படைக்கிறது இல்லை, ஒரு பொருளை பத்தி பேசுறது இல்லை. சரிங்களா? இதுல நான் ஆணித்தரமா இருக்கிறேன். நம்ம ஆசிரியங்கிற முறையில நம்மளை பயணிக்கிறதுக்காக பிரபஞ்சம் என்னை கூட்டி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நாம தேடுதல் அதிகமா இருக்கும். அவன் அதுல பயணிக்கிறதுக்கான தகுதியான ஆளு அப்படின்னு முடிவு பண்றது பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. சரிங்களா? இனிமேல் மனுஷன் முடிவு பண்றதுல எந்த விதத்திலும் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் முடிவு பண்ணதுனாலதான் நான் ஒரு இடத்துல போய் யதார்த்தமா பேச போய் ஜெயிச்சு இன்னைக்கு கர்ணத்தை பேசுறதுக்கான வாய்ப்புல கர்ணநாயகன் பேரே எனக்கு கொடுத்துட்டாங்க மக்கள். சரிங்களா? இது மக்களுடைய கொடுத்த பேர் தான், நானா வச்சுக்கிட்ட பேர்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுல ஒரு சுபாரிசை அடிப்படையில இப்ப மேடம்லாம் சொல்லும் போது கர்ணநாயகன் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷம் வருது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கணும், கர்ணத்தை விஷயத்தை நிறைய தெரியப்படுத்தணும். இப்ப ஆர்வம் உள்ளவங்க கேட்கிறப்போ நம்ம கொடுக்க மாட்டேன்னு விரும்பி பேசுறதை விட அதை கொடுத்து ஜெயிச்சால் மட்டும்தான் சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத நான் நிதர்சனமா நம்புறேன். அந்த அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்துக்கு ஒத்துக்கிட்டு இந்த கருத்தரங்கத்தை பத்தி விஷயத்துல நான் பேசுறதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாலுமே. சரிங்களா?
அப்போ இந்த பாலகர்ணங்கிற விஷயத்த நம்ம கொடுத்துருக்குறோம். இதுல என்ன டவுட் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க லைவ்ல கேளுங்க, உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுப்போம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அடுத்தது தைத்துளை கர்ணம். தைத்துளை கர்ணமும் ஒரு கர்ணம் இருக்கு. அப்ப தைத்துளை கர்ணத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயா என்ன ஒரு மேடம் நிமிஷம் இதை ஐயா. கேட்கற மாதிரி இருக்கு? அதாவது என்னன்னா இப்ப வந்து நேரம் வந்து 8:30 ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஒவ்வொரு காரணத்தை பத்தி ரொம்ப சிறப்பா நல்லா விரிவா கொடுக்குறீங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஓகே அதை வந்து சொல்றது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், 9 ஆயிரும். அதனால இன்னொரு வகுப்பா ஓகே போட்டு நீங்க வந்து அதை வந்து எங்களுக்கு கொடுங்க ஐயா. எல்லாம் வகுப்பு சிறப்பா என் ஆரம்பத்துல ஏற்பட்ட தடைகாரர்களுக்கு நம்ம வந்து இதாக இருந்தாலும் கொடுத்த இது வந்து பாலவ கர்ணத்தினை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ணத்தினுடைய இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வழிபாட்டு தெய்வங்களாகட்டும் அதனுடைய விலங்குகளாகட்டும் இதெல்லாம் வந்து அலசி பார்த்தாங்க அப்படின்னா அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆயிரும்னு சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில வந்து அந்த வர்ணம் அப்படிங்கிறது கர்ணம் வந்து பாலவ கர்ணம் சிறப்பு. இந்த இடத்துல இருந்து நீங்க சொன்னதுக்கு ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ரோஹிணிக்கான மரம் நாவல் மரம், கிருத்திகைக்கான மரம் அத்தி மரம் வேணுங்கிறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டைகள் எடுத்து ஐயா சொன்ன மாதிரி தாயத்தை தயார் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக ஐயாவுக்கு வந்து அடுத்தது இன்னொரு வகுப்புல வந்து அடுத்த காரணத்தை பத்தி பேசலாம் ஐயா. இப்போ நிகழ்ச்சியின் அடுத்ததாக நம்ம நன்றி உரையை வந்து எடுத்துக்கலாம். ஆக நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 105வது நாள். கூட்டுத்தொகை 6. ஜெயக்குமார் என்னும் பெயர் 6 எழுத்து கொண்டது. மேலும் இன்று 15/4/2026 கூட்டுத்தொகை 20. 20ஐ கூட்டினால் 2. 2 என்பது சந்திரன். சந்திரன் என்றால் வெள்ளை. ஐயாவுடைய பேக்ரவுண்ட் முழுதும் வெள்ளை நிற அறை. மேலும் இன்று புதன்கிழமை ஜோதிடம் பற்றிய வகுப்பு. மேலும் 20 பேர் பங்கேற்பு. இன்று சித்திரை, அதாவது இன்று சித்திரை 2ஆம் தேதி. 2 விசேஷங்கள், அதாவது பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இன்று. மேலும் இன்று திரியோதசி. திரியோதசி என்பது 13. கூட்டுத்தொகை 4. 4 என்றால் ராகு. ராகு என்பது கரும்பாம்பு. மேலும் கருப்பு நிற ப்ளூடூத்தும் கூட. மேலும் திரியோதசி 13 என்பது திருதி டி ரவிஸ் ஜெயக்குமார் என்பதற்கு 13 எழுத்து வருகிறது. இன்று திரியோதசி, அதாவது திரியோதசியுடைய திதிசூனியம் சிம்மம் திதிசூனியம். எனவேதான் ப்ளூடூத்தால் ப்ராப்ளம் வந்தது. மேலும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம். இது வந்து சனியுடைய சாரம், அதாவது 26வது நட்சத்திரம். 26 கூட்டுத்தொகை 8. எனவே 8 என்பது தாமதம். எனவே தாமதம் ஏற்பட்டது நிகழ்ச்சி தொடங்க. மேலும் திரியோதசி 13 கூட்டினால் 4. 4 என்பது எழுத்து கரணம், 4 எழுத்து கொண்டது. எனவேதான் தலைப்பு எடுக்க இது ஒரு காரணம். இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இன்று ஐந்திரம், அதாவது ஐந்திரம் என்பது முன்னோர் வழிபாடு செய்ய உகந்த நாமயோகம். எனவேதான் ஐயா இன்று முன்னோர் வழிபாடு பற்றி கூறினார். மேலும் இன்று சூரியனுடைய சாரம் பெற்றவர் ஐயா. இன்று உத்திரட்டாதி என்பதால் சூரியன் சனி பகை. மேலும் இன்று வணிசை கரணம். வணிசை கரணம் என்பது 6வது கரணம், அதாவது 6 என்பது சுக்கிரன். கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்று வணிசையுடைய வாகனம் ரிஷபம். ரிஷபம் சுக்கிரன் வீடு, இதுவும் சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்று சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் அதாவது கேது. கேது என்றால் தடை. எனவேதான் நிகழ்ச்சி நடத்த, அதாவது ஆடியோ மற்றும் வீடியோ தடை ஏற்பட்டது. மேலும் இன்று அமிர்த யோகம். ஐயாவின் உரை அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. ஐயாவுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிடர் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.